Hello guys, welcome to Kovai Kothanar. Coimbatore, ஈச்சனாரிலிருந்து just 2 to 3 kilometersல லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு அழகான 2 BHK வீடை விட்னஸ் பண்ண தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த வீடு ஹிந்துஸ்தான் காலேஜ்க்கு பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. கிரெட் வேல்யூ டெவலப்பர்ஸ் வழங்கும் தனம் கார்டன்ஸுங்கிற ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் தான் இந்த 2 BHK வீடு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1965 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப் ஏரியா 1213 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டெம்பரரி ஸ்டைலில் ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில் பியூட்டிஃபுல் அண்ட் எலிகண்ட்டான எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே குட்டி கார்டன் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எலகெண்ட்டாகவும் இருக்குது, நேச்சுரல் லைட்டுமே அலோவ் பண்ணுது. நல்ல ஹெவி ஸ்டீலில் ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில் சிம்பிளான ஒரு மெயின் கேட் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் கிராஸ் பண்ணி உள்ளே போனதுமே கார் பார்க்கிங், நல்ல ஸ்பேஷியஸாக 10x16 சைஸில் 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேயே பார்த்தீங்கன்னா 8000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் சம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர்வெல்லும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் சைடில் ஒரு குட்டி கார்டன் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் காம்பவுண்ட் வாலுக்கு உள்ளேயே ஒரு லென்த்தான பிளான்டேஷன் ஏரியாவும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக் வுட்ல அழகா யூனிக்கா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ள போனதுமே வீட்டோட லிவிங் ரூம். இது 16x16 சைஸ்ல ஸ்பேஷியஸா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ அண்ட் இன்னொரு மீடியம் சைஸ் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூம்ல 4x2 சைஸ்ல பிராண்டட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம் வழியா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் இன்டீரியர் ஸ்டெப்ஸுக்கு அடியில் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோட லெஃப்ட் சைட் போனீங்கன்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங் நல்லா ஸ்பேஷியஸாக 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க.
கிச்சனுக்கு வென்டிலேஷன் ரொம்ப முக்கியங்கிறதுனால 2 மீடியம் சைஸ் விண்டோஸ் அண்ட் ஒரு குட்டி விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயுமே 4x2 சைஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட குக்கிங் ஏரியாவில் அப் டு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெர்டிஃபைடு கிரானைட்டில் டேபிள் டாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட இந்த டோர் வழியாக நம்ம வீட்டோட பேக் சைடை ஆக்சஸ் பண்ண முடியுது. வீட்டோட பேக் சைடில் காம்பவுண்ட் வாலுக்கு உள்ளேயே ஒரு லென்த்தான பிளான்டேஷன் ஏரியாவும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு ஆக்சஸ் பண்ணுற வழியில் ஒரு குட்டி பேசேஜ் இருக்குது. இதோட சைஸ் 5x5. ரெடிமேட் ஃப்ளஷ் டோர்ஸை பெட்ரூம் டோர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x11 சைஸில் ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கு. ஃபோர் 4x2 சைஸில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு குட்டி லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் 4x6 சைஸில் அமைஞ்சிருக்கு. அப் டு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்க்குமே ரெடிமேட் ஃப்ளஷ் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் 4x2 சைஸில் வெர்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் வெளிச்சத்துக்காக 2 மீடியம் சைஸ் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் 6x5 சைஸில் அமைஞ்சிருக்கு. இதுலேயுமே அப் டு ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
வழியா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ண முடியுது. மேட் ஃபினிஷ்ல ஸ்டெப்ஸ்க்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்ல வெளிச்சத்துக்காக ஒரு மீடியம் சைஸ் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஸ்கொயர் ராட்ல ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ரூம்ல இருக்கிற இன்டீரியர் ஸ்டெப்ஸ் வழியா நம்ம டெரஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டெரஸோட என்ட்ரன்ஸ்ல சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட வியூ, அந்த கார்டனோட பியூட்டிஃபுல் வியூ எல்லாம் தெரியுது. டெரஸ்லையும் 2000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சின்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ரீச் பண்ணி பாருங்கள்.